ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். சேந்தன் அமுதன், பூங்குழலி ஆகியோர் ஜுரத்தில் பீடிக்கப்பட்டிருந்த இளவரசரை படகிலே வைத்துக்கொண்டு அவர்கள் படகினை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சேந்தன் அமுதன் துடுப்பு தள்ளிக் கொண்டிருந்தான். பூங்குழலி, ஏன் அதற்குள் விழித்து கொண்டாய்? இன்னும் சற்று நேரம் தூங்குவதுதானே என்றான். பூங்குழலி புன்னகை பூத்தாள். முகத்திலிருந்த இதழ்களிலே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளுடைய திருமேனி முழுவதும் குறுநகை பூத்தது. காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி. ஆயினும் பட்சிகளின் கானமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்கும் தொனித்ததில்லை. அத்தான், உதயராகத்தில் ஒரு பாட்டுப்பாடு என்றாள் பூங்குழலி. நீ இருக்குமிடத்திலே நான் வாயை திறப்பேனா? நீதான் பாடு என்றான் சேந்தன் அமுதன். ராத்திரி ஈருளர்ந்த காட்டிலே பாடினாயே, காரிய நிமித்தமாக பாடினேன். இப்போது நீ பாடு. எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாய் இருக்குமல்லவா? எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை. 2 பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர். பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள். படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு என்றாள் பூங்குழலி. அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் கனவல்லவா? உண்மைதானா? ஆமையா, இதோ இவர்தான் தங்கள் தமக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர். இளைய பிராட்டி கூறியதையெல்லாம் விவரமாகச் சொல்லு. அமுதா, என்னை புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார். இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள். இளவரசரின் முகத்தில் ஒரு மாறுதலும் இல்லை. என் நண்பன் எங்கே? வானர்குலத்து வீரன் என்று இளவரசர் கேட்டார். கேட்டுவிட்டு கண்கள் மூடிக்கொண்டார். சிறிது நேரத்திற்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான். படகு நின்றது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான். ஒன்றும் விசேஷமில்லை. நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன். இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன். மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள். இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கில்லை. நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான். அவனை பார்த்தாயா? பார்த்தேன். ஆனால் அவனுடைய பிசாசை பார்த்ததாக பயந்து பாசாங்கு செய்தேன். உன்னைப் போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லை. பொய் என்று சொல்லாதே, கற்பனாசக்தி என்று சொல். இளவரசர் எப்படி இருக்கிறார்? நடுநடுவே விழித்து கொண்டு 2 வார்த்தை சொல்லுகிறார். அப்புறம் நினைவு இழந்து விடுகிறார். இந்த ஜுரமே அப்படித்தான். எத்தனை நாளைக்கு இருக்கும்? சில சமயம் 1 மாதம் கூட இருக்கும். சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் 2 வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள். ஜாக்கிரதை. பூங்குழலி, உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன் அத்தான் எங்கேயாவது கோயில் கோபுரத்தை கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான். சேந்தன் அமுதன், உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சிவ கைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான். என்னால் குறைந்து விட்டதா அல்லது இந்த பெண்ணினாலா? உண்மையைச் சொல். சேந்தன் அமுதன் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல், குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான். குதிரை என்னை கண்டுபிடித்ததப்பா. இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா? ஆமாம். இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது. அரேபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன் அமுதா. குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம். குளம்புக்கடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும். முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குளம்புக்கு கபிசம் அடிக்கச் சொல்லப் போகிறேன். சரி, அதை பற்றியெல்லாம் பேச நேரமில்லை. மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது. இளவரசர் மறுபடி கண் விழித்தால் நான் பழையாறைக்குப் போகிறேன் என்று சொல்லுங்கள். அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார். வந்தியத்தேவன் குதிரையை திருப்பிவிட்டு கொண்டு போனான். விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான். இருபுறமும் தாழம்புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்க் கொண்டிருந்தது. பொன்னிற தாழம்பூக்களும் தந்தவர்ண
வெண்தாழம்பூக்களும் இருபக்கமும் செறிந்து கிடந்தன. அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று. சில இடங்களில் ஓடைக்கரையில் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன. முத்து நிற புன்னை மலர்களும் குங்கும வர்ண கடம்ப மலர்களும் ஓடைக்கரைகளில் சொரிந்து கிடந்தன. பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதை ஒன்றிருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது. இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தன் அமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான். இளவரசர் கண்விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள். நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள். அவர் உணர்விழந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சேந்தனுடன் பல விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டும் இருந்தாள். சில சமயம் 2 பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள். சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்குச் சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் தலையை கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள். அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள். இம்மாதிரி அவள் எத்தனையோ பூர்வ ஜன்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது. உருவமில்லாத ஆயிரம் நினைவுகள் இறகுகளைச் சடசடவென்று அடித்து கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாகப் புகுந்து வெளியேறிக் கொண்டிருந்தன. ஒரு பகலும் ஓர் விரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள். பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டு கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணையர்ந்தார்கள். கண்ணையர்ந்த நேரத்தில் உருவந்தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றை பூங்குழலி கண்டாள். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையிலே படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது. நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராகச் சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்தச் சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாகத் தோன்றியது. விகாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள். சேந்தன் அமுதன்தான் விகாரத்துக்குச் சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டு போனான். பூம்புகார் என்னும் காவிரி பட்டணத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டதல்லவா? அதற்கு பிறகு சோழ வளநாட்டின் முக்கிய துறைமுகப் பட்டணம் என்ற அந்தஸ்தை நாகைப்பட்டினம் நாளடைவில் அடைந்தது. பொன்னி நதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தகத் தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தகப் பண்டங்கள் வந்து இறங்கியபடி இருந்தன. முத்தும் மணியும் வைரமும் வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த மணிமாட நகரமாயிருந்தது. அந்த நகரத்தைக் கண்ட நம்பி ஆரூரர் காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று வர்ணித்தார். கடல் நாகை காரோணத்தில் மேவியிருந்த காயாரோகணப் பெருமானிடம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்கள் வேண்டுமென்று கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் மாடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓர் உயர்ந்த ஜாதி குதிரையும் கேட்டுப் பெற்றுக்கொண்டார். நம்பிதாமும் அந்நாட்போய் நாகை காரோணம் பாடி அம்பொன்மணிப்பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா ஆகியவை பெற்றுக்கொண்டு திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது. நாகைப்பட்டினத் துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கு குதிரை ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும். நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒரு புறம் இருக்க, சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்த நகரை பற்றி சொல்லி இருக்கின்றன. பல கோயில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளை உடைய நாகப்பட்டினம் என்று ஆனைமங்கலச் செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்கின்றன. அதே ஆனைமங்கலச் செப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தைப் பற்றியும் அதன் வரலாற்றையும் கூறுகின்றன. மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது.
அந்த நாட்டில் ஒரு முக்கிய நகரம் கடாரம். அந்த மாநகரை தலைநகராக வைத்துக்கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் சைலேந்திர வம்சத்தார். அந்த வம்சத்தில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் மன்னவன் மிகவும் கீர்த்தி பெற்று விளங்கினான். அந்த அரசன் ராஜதந்திரங்களில் நிபுணன், ஞானத்தில் சுரகுருவான பிரகஸ்பதியை ஒத்தவன், அறிவாளிகளான தாமரை மலர்களுக்குச் சூரியன் போன்றவன், இரவலருக்கு கற்பகத்தருவாய் விளங்கினான் என்று ஆனைமங்கலத்துச் செப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். குற்றமற்ற நன்மையை தருவதாயிருந்தா பொய்யான சொற்களையும் வாய்மைன்னு கருதலாம். இது பொய்யா மொழியாரின் வாக்கு. இனி அபாயம் ஒண்ணும் இல்லைங்கிறான் வந்தியத்தேவன். மந்திரவாதின்னு கவலையோட கேட்கிறா பூங்குழலி. நான் சொன்னதை அவன் அப்படியே நம்பிட்டான். அவனை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அவனுடைய பிசாசை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சேன். சரியான பொய்யன் நீ. பொய்ன்னு சொல்லாத, கற்பனா சக்தின்னு சொல்லு. இது வந்தியத்தேவனின் விளக்கம். அதிகாலை. ஓடைக்காலின் 2 பக்கமும் ரம்யமான நெய்தல் நிலச்சூழல். தாழியை தாழம் புதர்னு குறிப்பிடுறார். காரணம், நீண்ட மடல்கள் கொண்ட இந்த தாவரம் வரிசையாக இருக்கும். கண்டல் வேலின்னும் ஒரு பேரு. பூவின் நறுமணம் அனைவரும் அறிந்ததுதான். புன்னை கரும் பச்சை நிறத்துல பெரிய இலைகள், தோற்றமே அழகா இருக்கும். சிறிய வெண்ணிற மலர்கள் இந்த அழகை கூட்டி காட்டும். கடம்பு பெரிய மரவகை, முடிச்சாகவும் வழுவழுப்பாகவும் இருக்கிற கிளைகள் இது அடையாளம் காட்டிடும். மலர்கள்ல 2 வகை, மஞ்சட்கடம்பு, செங்கடம்பு. முருகனுக்கும் திருமாலுக்கும் உரிய மலர். காயாரோகணம், காய ஆரோகணம், காரோணம் ஆயிடுச்சு. இத்தொடரின் பொருள் உடலோடு முக்தி பெறுவது. காரோணம்ங்கிற பெயர் கொண்ட தலங்கள் நாகை, கச்சி, குடந்தை. தம்பிரான் தோழரான சுந்தரர் மற்ற ஊர்களில் பொன் கேட்ட விவரங்கள். திருப்புகலூர், திருப்பாச்சிலாசிராமம், விருத்தாச்சலம் என்கிற திருமுதுகுன்றம், காஞ்சிபுரம். விருத்தாச்சலத்துல பொன் திரள் கிடைச்சது அவருக்கு. மணிமுத்தாற்றலை இட்டு திருவாரூர் கமலாலய குளத்துல எடுத்துக்கிட்டாராம். ஆத்துல போட்டு குளத்துல தேடுறது, இந்த பழமொழி இதனாலதான் உருவாச்சான். அப்பர் என்னை பாடுவார்னு சொன்ன இறைவன் சுந்தரன் பொன்னை பாடுவான்னு நகைச்சுவையா சொன்னாராம். ஓர் எழுத்து தனியா இருந்து ஒரு சொல்லையும் குறிச்சா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். அந்த வகையில மா என்கிற ஒரு எழுத்து விலங்கு என்ற பொருளையும் தரும். பரிமா குதிரை, அரிமா சிங்கம், கைம்மா யானை. கையை அதாவது துதிக்கையை சிறப்பாக கொண்ட விலங்கு. எடுத்துக்காட்டா பரிபாடல்ல வர தொடர் புலம்படை கைம்மாவை, பொன்னாலான போர்க்கவசம் பூட்டிய யானை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.